ओम शांति अव्यक्त समिगे 28 फरवरी 2026 बाप दादा சொல்றாங்க बाप दादा चाहते हैं कि हर बच्चा एक श्रेष्ठ स्थिति के आसनदारी एकांतवासी अशरीरी एकता स्थापक एक नामी इकानमी का अवतार बने பாப் தாதா இதை விரும்புகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஏக்ர ஸ்திதி உடையவர்கள், ஒரு சீரான மனநிலை, ஒரு ஸ்வமானத்தினுடைய ஆசனத்தில் நிலைத்திருப்பவர்கள், ஏகாந்தவாசி ஒருவருடைய அன்புல ஏக்கே அந்தமே கோ ஜானாங்கிறார், ஒருவருடைய அன்புல மூழ்கி போறது, அஷரீரி நான் ஆத்மா, ஏகதா ஸ்தாபக் ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியவர்கள், ஏக் நாமி ஒருவருடைய பெயரில் வாழ்பவர்கள், ஒரு பாபான் இருக்கக்கூடியவங்க, இக்கானமி சிக்கனத்தின் அவதாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். எவ்வளோ குவாலிட்டி சொல்கிறார் இல்லையா? ஒத்துமையாக இருக்கணுமா, ஒருவர் பெயரில் ஆதாரத்தில் இருக்கணும், ஏக்கிற ஸ்திதி இருக்கணும், ஏகாந்தவாசியாக இருக்கணும், அஷரீரியாக இருக்கணும், இக்கானமியாக இருக்கணும் இல்லையா? பாபாவுக்கு நம்ம மேலே ரொம்ப ஆசை, இப்படிலாம் என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஏக் தோக்கே விசாரோக்கோ சமஜ் சம்மான் தே ஏக் தோக்கோ இஷாரா தே. ஆக ஒருவர் மற்றொருவருடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சைகை அன்பா புரிய வைங்க. लेन-देन कर आपस में संगठन की शक्ति का स्वरूप प्रत्यक्ष करो. ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. அப்போது அந்த குழு பார்க்கறதுக்கு ஒற்றுமை உடையதாக இருக்கும். लेन-देन कर आपस में संगठन की शक्ति का स्वरूप प्रत्यक्ष करो. ஆக இப்படி நீங்கள் உங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் இது போல் ஒற்றுமையாக அன்பா இப்படிலாம் இருந்து அந்த குழுவினுடைய சக்தியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். क्योंकि आपके संगठन में एकता की शक्ति सारे ब्राह्मण परिवार को संगठन में लाने के निमित्त बनेगी. ஏனென்றால் ஒரு சின்ன குழுவாக நீங்கள் இது போல் ஒத்துமையாக இருக்கீங்க, ஒரு சக்தி ஸ்வரூபமாக இருக்கீங்கன்னா அது அப்படியே ஒரு நல்ல ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கும். முழு பிராமண பரிவாரமும் இதை ஃபாலோ பண்ணும். இந்த விஷயத்தில் பாபா ஒவ்வொருவரும் பொறுப்பெடுக்க சொல்கிறாரு. நான் ஒரு குழுவில் இருக்கேன், ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், ஒரு சென்டரில் இருக்கேன்னா, ஒரு பரிவாரத்தில் இருக்கேன்னா நான் அங்கே ஏக்கத்தா ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கணும். அப்போ அது போல் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்தோம்னா அந்த ஒரு சின்ன சென்டர் பலருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஒரு ஜோன் அதை பார்க்குறாங்க, அதை பார்த்து மற்றவங்க மாறுறாங்க. ஆக இது ஒரு நல்ல விஷயம். நாம் பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கிறோம், இதை மற்றவர்களுக்கு நாம் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்து இந்த முழு பிராமண பரிவாரத்திலும் அந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு நீங்கள் நிமித்தமாக இருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்? பெயலே மே சொல்லணும் இல்லையா? மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பெயலே ஆப். பட் இந்த விஷயத்தில் இதில் நான் ஃப்ரண்ட்டில் நிற்கணும், முன்னாடி நிற்கிறேன். சரி பாபா, இதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் இந்த குழுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது, ஆனால் என்னால் இந்த குழுவில் ஒற்றுமை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு இந்த ஒரு ப்ரூஃபை நாம் பாபாவுக்கு கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.